இந்த நாளிலும் தேவன் நமக்கு தந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நம்ம எப்படி எடுத்திருக்கிறோமோ அதை போல வாசிக்கிறேன். இந்த வசனம் பெரிதாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தையின்படி வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தரை தேடின போது காரியம் வாய்த்தது. தேவனாகிய கர்த்தரை தேடின போது காரியம் வாய்த்தது. ஆசா ராஜாவுடைய நாட்டிலே நடந்த ஒரு சம்பவத்தை இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆசா ராஜா 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல ஆண்டவருக்கு செமையான வழியில் உத்தமமாய் நடந்த ஒரு நல்ல ராஜா. பிற்காலங்களிலே மாறிப்போனான். ஆனால் இந்த இடத்துல வாசிக்கும் போது ஆசா தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு ராஜாவாக என்ன செய்கிறான், வாழ்கிறத பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நாட்களிலே அவர்களுக்கு யுத்தமே இல்லை. ஏனென்றால் தேவனாய் கர்த்தரை தேடின ஒரு ராஜாவாக இருந்தபடினாலே அந்த ஜனங்களும் அந்த யூதா கோத்திரத்தாரும் அந்த பட்டணத்தாரும் ஆண்டவரை தேடினபடினாலே ஆண்டவர் ஒரு சுகமான இளைப்பாறுதலை அந்த ராஜாவுக்கும் அந்த தேசத்துக்கும் கட்டளையிடுகிறார். அதனால யுத்தமில்லாத ஒரு இளைப்பாறுதலை அந்த தேசங்கள் கட்டளையிட்டதுனால அந்த ராஜா சொல்றார், நம்ம பட்டணங்களை கட்டுவோம், நிறைய பட்டணங்களை கட்டி நாம் குடியிருக்கலாம் என்று சொல்லி அப்படி பட்டணங்களை கட்டுகிறார்கள். கட்டுகிறது ஒரு வீட்டை கட்டுகிறதே வேதம் சொல்லுகிறது கர்த்தர் வீட்டை கட்டாரா என்று சொல்கிறது. அப்போ ஒரு பட்டணங்களை அவர்கள் கட்டினார்கள் என்றால் கர்த்தருடைய கிருபை இல்லாமல் கட்ட முடியாது. அதனால தான் வேதம் சொல்லுது அவர்கள் கட்டினார்கள், காரியம் வாய்த்தது. அவர்கள் கட்டும்போது காரியத்தை வாய்க்க செய்கிற ஒரு தேவன் அவர்களோடு இருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் ஆண்டவர் ஒரு நிபந்தனை இல்லாமல் ஆசீர்வதிக்கிற தேவனே இல்லை. வேதம் அதான் சொல்லுகிறது, நாங்கள் கர்த்தரை தேடின போது காரியம் வாய்த்தது. தேடாத பட்சத்தில் காரியம் வாய்ப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல காரியங்களுக்காக காத்திருக்கிறோம். இந்த ஒரு காரியத்தில் எனக்கு அற்புதம் நடந்துராதா, இந்த ஒரு காரியம் எனக்கு வாய்த்துராதா, இந்த ஒரு காரியத்தில் எனக்கு மேன்மை வந்துராதான்னு சொல்லி எத்தனையோ காரியங்கள் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் ஏன் நமக்கு காரியம் வாய்க்கவில்லை, ஏன் நமக்கு காரியம் கைகூடி வரவில்லை? இந்த வசனத்தை வாசித்தது போல நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உண்மையாக தேடி இருக்கிறோமா? ஆண்டவரை தேடாத பட்சத்தில் காரியங்கள் நமக்கு நன்மையாய் வாய்க்கிறதே இல்லை. இன்றைக்கி உலக ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு எனக்காவது ஒரு ஆலயத்துக்கு போயிட்டோன்னா, எனக்காவது போய் தெய்வத்தை பார்த்துட்டு வந்துட்டோன்னா நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் அனுகூலமாக மாறிடும், நம்முடைய வாழ்க்கையே மாறும், நம்ம எதிர்பார்க்கிறதெல்லாம் நடக்கும். இல்லை தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் கர்த்தரை சார்ந்து வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அவரை தேடணும்னு விரும்புகிறாரு. அவருடைய பிள்ளைகளாக வாழணும்னு விரும்புகிறார். நன்மையோ தீமையோ, துன்பமோ இன்பமோ, வியாதியோ பலவீனமோ, வருத்தமோ பாடுகளோ, எல்லாவற்றிலும் கர்த்தரை சார்ந்து அவரை தேடி அப்பா நீங்கள் என் கூட இருக்கிறீங்கப்பா, நீங்கள் இல்லைன்னா இந்த பாதையில் என்னால் நடக்க முடியாது, நீங்கள் இல்லைன்னா ஒரு அடி என்னால் எடுத்து வைக்க முடியாது. எல்லா சூழ்நிலைகளும் அவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை கர்த்தர் விரும்புகிறார். இந்த ஆசா ராஜா கர்த்தரை தேடி வாழ்ந்த ராஜா. கர்த்தரை தேடி காரியத்தை செய்கிறார். கர்த்தரை தேடி பட்டணங்களை கட்டும்போது கர்த்தர் அந்த தேசத்து முழுவதற்கும் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அடுத்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 35 வருஷம் மட்டும் ஆசாராஜா 41 வருஷம் ஆட்சி செய்கிறாரு. 35 வருஷம் மட்டும் யுத்தத்தையே அவங்க பார்க்கல. எப்படி ஆண்டு நடத்துகிறார் பாருங்களேன். ஆனால் அதே அதிகாரத்தில் கீழே உள்ள வசனங்களை வாசிக்கிறோம், எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேரோடு கூட எதிர்த்து வருகிறான். ஆனால் இந்த யுத்தத்தில் கர்த்தரே அவளுக்கு ஜெயத்தை கொடுத்தாரு. அப்பவும் அப்படிப்பட்டதான அந்த 10 லட்சம் பேரோடு சேரா எதிர்த்து வரும்போது கூட ஆசா சொல்லி ஜெபிக்கிறான். வேதம் சொல்லுகிறது 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை கூப்பிட்டு, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உங்களுக்கு லேசான காரியம்ப்பா. இவ்வளோ ஏராளமான கூட்டம் வந்துட்டாங்க, எனக்கு யுத்தம் செய்ய பலன் இல்லை, எங்களுக்கு துணையாக வந்து சொல்லி அவ்வளவு இக்கட்டான நேரத்திலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதுனால கர்த்தரை தப்பு வச்சாரு. அந்த இக்கட்டான நேரத்திலும் கர்த்தரை தேடினாரு. கர்த்தரை தேடுங்க தெய்வ ஜனங்களே, கர்த்தரை தேடுங்க. ஒவ்வொரு சூழ்நிலையில் நீங்கள் நினைக்கலாம், ஏன் எனக்கு காரியம் வாய்க்கலன்னு. நீங்கள் ஒரு தடவை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை செக் பண்ணி பாருங்கள். அவர் எதிர்பார்க்கிற விதத்தில் நம்ம தேடணுமா? அவர் எதிர்பார்க்கிற விதத்தில் அவரை நேசிச்சோமா? தெய்வ சமூகத்தில் வந்து நின்னமா? கர்த்தரை தேடுறதுக்கு எத்தனையோ நாட்கள் நம்ம மறந்து போனோமே. கர்த்தரை தேடுறதுக்கு எத்தனையோ நாட்கள் நிர்விசாரமாக இருந்தோமே. கர்த்தரை தேடுறதுக்கு எத்தனையோ நாட்கள் சாக்கு போக்கு சொன்னமே. கர்த்தரை தேடுகிற ஜனத்தை வாழ வைக்கிறவர், கர்த்தரை தேடுகிற ஜனத்தை ஒரு குறைவின்றி நடத்துகிறவர், கர்த்தரை தேடுகிற ஜனத்தை கைவிடாது இருக்கிற தேவன், கைவிடவே மாட்டார். கர்த்தரை தேடுகிறவருக்கு அதான் சங்கீதம் 34 வாசிக்கிற, ஒரு நன்மை குறைபடாதுன்னு அர்த்தம் என்ன? நன்மையே குறைவே வராதான் நீங்கள் கேட்கலாம். எல்லா குறைவுகள் மத்தியிலும், எல்லா உடைவுகள் மத்தியிலும், எல்லா கண்ணீரில் மத்தியிலும், எல்லா பலவீனத்தின் மத்தியிலும் பாதைகளை காட்டி நடத்துகிற ஒரு நல்ல தேவன் உண்டு. எத்தனை பேர் ஆண்டோடைய அன்பின் ஆழத்தை உணர்ந்திருக்கிறீங்களோ எனக்கு தெரியல. நான் அடிக்கடி உணர்ந்திருக்கிறேன். கண்ணீர்கள் வருவது போல இருக்கும், வேதனை வருவது போல இருக்கும், பலவீனங்கள் வருவது போல இருக்கும், அழக்கூட பலன் இல்லாமல் போனது போல இருக்கும். ஆனால் அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும், அந்த கடினமான சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி பார்த்து அவரை தேடி அவருடைய முகத்தின் வெளிச்சத்திற்காக காத்திருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் கைவிடாமல் நடத்துகிறத எத்தனையோ நேரத்தில் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். இந்த நாள் துவங்கும் போது 12 மணிக்கு தேவ பிரசன்னத்தில் இருந்தேன். அப்பொழுதே ஒரு தேவ பிரசன்னம், தேவ கிருபை என்ன சூழ்ந்து கொண்டதை உணர்ந்தேன். நல்ல விடுதலையாக கர்த்தரத்தில்
ஜெபிச்சு ஆண்டவரே ஒரு புதிய மாதத்துக்குள்ளே எங்களை நடத்துறீங்க. தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், ஒரு நாளை தேவனுடைய கரத்திலிருந்து பெறுவதோ, ஒரு மாதத்தை தேவன் அவருடைய கரத்திலிருந்து பெறுவதோ சும்மா இல்லை. சிலவர் கடந்த வாரத்தில் ஆஸ்பத்திரிக்கே போகாமல் இருந்திருக்கலாம், ஆண்டவர் ஆஸ்பத்திரிக்கு போயும் இருந்திருக்கலாம். ஆண்டவர் ஆனாலும் ஜீவனை ஆண்டவர் கூட்டி கொடுத்தாரு, நம்மளை வாழ வச்சாரு, கிருபை தந்தாரு, பிள்ளைகளுக்கு கத்தர் நல்லவராக இருந்தாரு, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தாரு, அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை கத்தர் தந்தாரு. எல்லாவற்றையும் ஒருவேளை தராமல் இருக்கலாம், ஆனால் என்ன தேவையோ அதை மாத்திரம் தந்து ஆஸ்வாசப்படுத்தி அன்னன்னைக்குரிய தேவையை சந்தித்து அற்புதமாக கத்தர் நடத்தினாரு. இந்த தெய்வத்தை தேடுறதுக்கு மறந்துடாதீங்க. ஆசாராஜா அழகா சொல்றாரு, நாங்கள் கத்தரை தேடின போது காரியம் வாய்த்தது. கத்தரை தேடாம காரியம் வாய்க்காது, கத்தரை தேடாம ஆசீர்வாதம் வராது, கத்தரை தேடாம நன்மை வராது. இன்னைக்கு ஒரு கூட்டம் என்ன நினைக்குதுன்னா, கத்தரை தேடாமலே எங்களுக்கு நன்மை வாங்கிடணும், வீட்டில் இருந்துட்டே எங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துடணும், நாங்கள் கேட்ட உடனே அப்பா எங்கள் ஜெபத்துக்கு நோ. இல்லவே இல்லை தேவனுடைய பிள்ளைகளை. கத்தரை வைராக்கியமா தேடுற, சும்மா தேடுறதுல அதான் வேதம் சொல்லுது, உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் என்று சொல்லுது. உண்மையா கத்தரை தேடினீங்க கத்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியுமா? நான் உண்மையா கத்தரை தேடுறேன், உத்தம இருதயத்தோடு நான் கத்தரை தேடினேன், எல்லா நெருக்கத்திலும் நான் கத்தரை தேடினேன், எல்லா பாடுகள் மத்தியிலும் நான் கத்தரை தேடினேன். நான் கத்தரை தேடினேன், நான் கத்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காரியங்களை வாக்கிய செய்கிற தேவனா இருக்கிறார். அதே வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். இது ராஜா சொல்றார், கர்த்தரை நம்ம தேடணும், அதனால ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிட்டார். ஒரு சுகமான வாழ்வு, ஒரு செழிப்பான வாழ்வு, ஒரு அமைதலான ஒரு வாழ்வு, ஒரு சமாதானம் உள்ள ஒரு வாழ்வு, ஒரு அமெரிக்கையான வாழ்வு. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் சம்பாதிக்கிறாங்க, நல்ல சொத்து இருக்குது, நல்ல சுகம் இருக்குது, ஆனால் சமாதானம் இல்லையே. எத்தனை திரளான ஆஸ்தியும் அவன் சம்பத்து இருந்தாலும் அதெல்லாம் வேஸ்ட்டு. கத்தர் நம்ம அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஐஸ்வர்ய சம்மனராக கத்தர் நம்மளை உலகத்தில் மாற்றாமல் இருக்கலாம், ஆனால் அவர் கிருபையை பற்றி கொண்டு அவருடைய முகத்தை நோக்கி வாழும்படியான ஆனந்த பாக்கியத்தை கத்தர் நமக்கு தந்திருக்கிறாரே. சோர்ந்து போகும்போதெல்லாம் தேற்றாரு, பலவீனப்படும் போது பலன் தந்து தாங்குறாரு, என்ன செய்வோன்னு கலங்கும் போது ஒரு வார்த்தை மூலமாக கத்தர் நம்மோடு பேசுகிறாரு, ஒரு பாடலை தந்து எங்கேயோ பாடினது போல இருக்கும், அது நம்ம சில நேரத்தில் நம்ம காதில் வந்து கேட்டது போல இருக்கும். அதெல்லாம் கத்தர் நம்மளை தேற்றுறதுக்கு அடையாளம். சில சொப்பனங்கள் நம்மளை தேற்றுறதுக்கு அடையாளம், சில தரிசனங்கள் நம்ம தேற்றுறதுக்கு அடையாளம். ஏன் தெரியுமா? கத்தரை தேடி 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 ஒவ்வொரு நாளுடைய முகத்தை பார்ப்பதற்கு நீங்களும் நாளும் ஆசையாய் தேவ சமூகத்தில் வந்து நிற்கும் போதெல்லாம் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக காரியங்களை வாக்கிய செய்யும்படி அனுகூலமான கிருபையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை தருவதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அதனால ஆசாராஜா சொல்றான், தேவன் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டான். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவாராக. தத்தளிக்கிற இருதயம் உங்களுக்கு வேண்டாம், துவண்டு போகிற இருதயம் வேண்டாம், நொறுங்கி போகிற இருதயம் வேண்டாம். ஆண்டவரே இளைப்பாத, வீட்டில் பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், தேவை இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், வருத்தங்கள் மாறாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவரே என் உள்ளத்தில் ஒரு இளைப்பாறுதலை தாங்கப்பா. இளைப்பாறுதலை தந்திருக்கிறீங்களே, பிரச்சனையோடு வியாதியோடு பலவீனத்தோடு நான் போராடுகிறது போல இருந்தாலும் என் இருதயத்தில் இளைப்பாறுதலை தந்தீங்க, என் குடும்பத்தில் இளைப்பாறுதலை தந்தீங்க. நானும் என் பிள்ளைகளும் இருக்கிறத சாப்பிட்டு சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுனேமியால் சொன்னது போல குறைவுகள் மத்தியிலும் பலவீனத்தின் மத்தியிலும் தேவைகள் மத்தியிலும் கூட நாங்கள் சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த 1ஆம் தேதி வீட்டில் போய் எல்லாம் உங்கள் குடும்பத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க, உங்கள் வருமானங்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க, உங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க, உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா எலக்ட்ரிக் திங்ஸை ஒப்பு கொடுங்க, நீங்கள் உடுத்துக்கிற ஆடைகளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு தனித்தனியாய் ஆண்டவர் என்னென்ன பொருட்களை அனுபவிக்கும்படி கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறாரோ எல்லாவற்றையும் கர்த்தருடைய மறைவுக்குள்ள ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இந்த 8ஆவது மாதம் கர்த்தரை நான் இன்னும் தேடுவேன் ஆண்டவரே, நான் இன்னும் தேடுவேன் ஆண்டவரே, நான் இன்னும் உடைய சமூகத்தில் காத்திருப்பேன்ப்பா. கடந்த 7 மாதமும் கழிந்து போனது கழிந்து போகட்டும். ஒரு கதையை போல கழிச்சு போட்டிருக்கலாம், கர்த்தரை அதிகமாக தேடாமல் இருந்திருக்கலாம், முறுமுறுத்திருக்கலாம், ஏன் கேள்வி கேட்டிருந்திருக்கலாம், சிலர் தேவ சமூகத்துக்கு வராமல் இருக்கலாம், இல்லைன்னா வரணுமேனு சில சொல்லி வந்திருக்கலாம். ஆனால் அந்த 8ஆவது மாதத்தில் ஒரு தீர்மானத்தோடு ஆலயத்தை விட்டு கடந்து போங்க. ஆண்டவரே கத்தரை தேடுறதுல மாத்திரம் நான் ஒரு நாள் குறை வைக்கவே மாட்டேன் ஆண்டவரே. யார் தேடினாங்களோ தேடலையோ, யார் வந்தாங்களோ வரலையோ, யாரும் உண்மையாக நோக்கி கூப்பிடுறாங்களோ கூப்பிடலையோ ஆண்டவரே, நான் கூப்பிடுவேன். நானும் என் குடும்பம் கத்தரை தேடுகிற குடும்பமாக இருக்கும். எத்தனை பேர் குடும்ப ஜெபம் பண்ணுறீங்க? எத்தனை பேர் குடும்பமாக ராத்திரி படுக்கும்போது தேவ சமூகத்தில் நிற்கிறீங்க? எத்தனை பேர் ராத்திரி எழுந்து ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் அதிகாலை எழுந்து ஜெபிக்கிறீங்க? கத்தரை தேடுவதற்கு நீங்கள் முந்திக் கொள்வீர்களானால், கத்தரை தேடுகிறதுக்கு இன்னும் உங்கள் இருதயத்தை நீங்கள் தேவனுக்கு நேராக செம்மையாக்குவீர்கள். நிச்சயமாய் சொல்லுகிறேன், இதுவரை பார்க்காத நன்மைகளையும் இதுவரை அனுபவிக்காத மேன்மைகளையும் கர்த்தரை தேடும்போது காரியங்களை வாக்கிய செய்ய வேண்டுமானால் கர்த்தரே வாசல்களை திறக்கணும், கர்த்தரே அடைபட்டதை திறக்கணும். கர்த்தர் அவரே திறப்பார், அடைபட்டதெல்லாம் அவரே திறக்க செய்து காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அனுகூலமாய் கர்த்தர் வாக்கிய செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது
ஆதியாகமம் 39:23 வாசிக்கும்போது கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடினாலே அவன் எதை செஞ்சானோ அதெல்லாம் கர்த்தர் வாக்கிய பண்ணாராம். இருந்தது சிறைச்சாலையில் அவனுக்கு ஒரு போஸ்ட் தேடி வருது பாருங்க. அங்கேயும் சிறைச்சாலைக்காரன் அவனை தலைவனாக வைக்கிறான். அங்கே கர்த்தர் இவன் யோசேப்போடு கர்த்தர் கூட இருக்கிறத அந்த சிறைச்சாலைக்காரன் பார்த்தான் என்று சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் யோசேப்போடு இருந்ததுனால காரிய சித்தி அவன் மேலே போடப்பட்டது. கர்த்தர் நம்ம கூட இருந்தார்னா நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் செஞ்சுட்டே இருப்பார். ஒருவேளை நம்ம எதிர்பார்க்கிறதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கும்னு நினைக்கக்கூடாது. அவருக்கு சித்தமாக இருந்தால் சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவரே, உங்களுக்கு சித்தமான காரியத்தை செய்யுங்கப்பா, உங்கள் சித்தமான காரியத்தை செய்யுங்கப்பா. இந்த 8வது மாதத்துலன்னு செய்கிறதுக்கு சில பிளான் நம்ம வச்சுருந்துருப்போம்ல. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கப்பா, இந்த 8வது மாதத்தில் இதெல்லாம் நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன், இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்தால் நான் ஆண்டவரே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் உங்கள் சித்தமாக இருந்தால் காரியத்தை வாக்கிய பண்ணுங்கப்பா. உங்கள் சித்தம் இல்லைன்னா இது வேண்டாம் ஆண்டவரே. நீங்கள் என்னைக்கு சித்தம் வச்சுருக்கிறீங்களோ, என்னைக்கு என் வாழ்க்கையில் இதை காரியத்தை நடப்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு நடப்பீங்க. ஒவ்வொரு நாள் நீங்கள் சொல்லி ஜெபிக்கணும். சங்கீதம் 1:3 கூட வாசிக்கிறோம். அவன் நீல் காலில் ஓடமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். யார் செய்கிறது? வேத தியானம் செய்கிறவன். அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாக்கிய செய்கிற தேவன். நம்ம நினைக்கிறோம் நம்ம இதை எதிர்பார்க்க காரியெல்லாம் வாழ்த்துடணும், நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துடணும், நம்ம ஜெபத்துக்கு தான் பதில் வரணும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தரை தேடுறதுல சிலர் ரொம்ப குறைவுள்ளவளாக இருந்துடும். கர்த்தரை எதிர்பார்க்கிறபடி நம்ம தேடுறதில்ல. இந்த ராஜா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாசிக்கும் போது ரொம்ப கர்த்தரை தேடுறாரு. அவங்க முற்பிதாக்கள் எல்லாம் சிலர் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தாங்க. ஆனால் கர்த்தரை தேடி தேடி காரியங்களெல்லாம் செஞ்ச ராஜாவுக்கு யுத்தமே இல்லை. 35 வருஷமா யுத்தம் இல்லை. பார்த்தீங்களா, இவனுக்கு எவ்வளவோ ரதங்கள் இருக்கலாம், குதிரை வீரர்கள் இருக்கலாம், பலசாலிகள் இருக்கலாம், பராக்கிரமசாலிகள் இருக்கலாம், எல்லாரும் சும்மா இருக்கிறாங்க. யுத்தம் இல்லாமல் இருக்கிறதுனால சொல்ல நேரம் இல்லை, வீட்டில் போய் வேணால் வாசிக்கோங்க. அடுத்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது அவனுடைய இருதயம் வேறு மாதிரி ஆயிடுச்சு. இங்கே தேடினது போல் அங்கே தேடலை, யுத்தத்தை பார்க்கல. பார்த்தீங்களா, நல்லா இருக்கிறான், திடனாக இருக்கிறான், பலசாலியாக இருக்கிறான், தேசம் அமெரிக்கையாக இருக்குது, தேசம் அமைதலாக இருக்குது, எதிரிகளோட யுத்தம் இல்லை, சண்டை இல்லை, பட்டணங்களை கட்டுறாங்க, சுகமாக குடியிருக்கிறாங்க, நல்ல இளைப்பாறுதல் எல்லாம் வந்தபோது கர்த்தரை தேடுகிறதுல அங்கே ஒரு தொய்வு உண்டாகிறது. இதை தப்பு தான் நம்மளும் நிறைய இடத்துல செய்கிறோம். உபத்திரவங்கள் வரும்போது, கண்ணீர்கள் வரும்போது அப்பான அந்த கூப்பிட்ட அந்த அலறுதலும் அந்த கூக்குறலும் தேவன் நம்ம சுகமாய் வாழ வச்சிருக்கும் போது இல்லாமல் போகுது. தேவன் நம்மளை நல்லா வாழ வைக்கும்போது நம்ம ரொம்ப பிஸியாயிடுறோம் கர்த்தரை தேடுறதுக்கு. ஒன்றுமில்லாத நேரத்தில் கர்த்தரை தேடி தேடி வந்தோம். பலவீனத்தின் நாட்களில், உபத்திரவத்தின் நாட்களில், குறைவின் மத்தியிலெல்லாம் கர்த்தரை தேடினோம். இப்போ கர்த்தர் நம்மளை உயர்த்துறாரு, இப்போ நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, கர்த்தர் கிருபை தந்திருக்கிறாரு. 10 வருஷத்துக்கு முந்தி இருந்த சூழ்நிலை நம்ம வீட்டில் இல்லை, நம்முடைய நிலைமைகளை கர்த்தர் மாற்றிருக்கிறாரு, நம்முடைய ஸ்தானங்களை மாற்றி. அங்கே தான் சிலர் நம்ம தவறுறோம். இந்த ராஜா அதே தப்பை தான் செஞ்சான். நல்ல சுகமாய் வாழ வைத்திருக்கும் போது கர்த்தரை தேடினதுனால இப்போ அவனுக்கு யுத்தத்தை பார்க்காம ரொம்ப சந்தோஷமாக வாழும்போது பின்னுள்ள வசனங்களை வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 7-8 கர்த்தருடைய மனுஷன் எச்சரிக்கிறான். நீர் அப்பெல்லாம் கர்த்தரை சார்ந்து கொண்டிரல, எத்தியோப்பியனாகி சேரா வரும்போது கர்த்தரை சார்ந்து கொண்டிரல, ஆனால் நீர் கர்த்தரை சார்ந்து கொள்ளாததுனால 9ஆம் வசனத்தில் சொல்றாரு, இது முதல் உனக்கு யுத்தம் வரும்ட்டார். அந்த தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் அனுப்பி எச்சரிக்கிறார். 35 வருஷமா யுத்தம் இல்லை, அதுக்கப்புறம் இருந்த 6 வருஷம் அவன் யுத்தத்தை பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு, தோல்வியை சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஏன் தெரியுமா? கர்த்தரை தேடின இருந்து அவன் விலகுனதுனால. ஒரு எச்சரிப்பை கர்த்தர் கொடுக்குறாரு ஆசாவுக்கு. அவனுக்கு திரும்ப மனதில்லை. பின்னுள்ள வசனங்களை வாசிக்கிறோம், அவனுக்கு ஒரு வியாதி வந்துருச்சு காலில், அந்த ஆசா ராஜாவுக்கு. அந்த வியாதியிலும் கர்த்தர் இல்லையா, பரிகாரிகளை தேடினான். பரிகாரினா மருத்துவரை நம்பினானே ஒழிய தெய்வத்தை நம்பலை. கர்த்தரை தேடும்போதெல்லாம் காரியம் வாக்கிய செஞ்சதுனால அவனுடைய இருதயம் வேற மாதிரி ஆயிடுச்சு, அவனுடைய இருதயம் மேட்டிமை ஆயிடுச்சு, அவனுடைய இருதயம் கர்த்தரை விட்டு தூரமாக போயிடுச்சு. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளை வாழ வைத்திருக்கும் போது, கர்த்தர் நமக்கு கிருபைகளை தரும்போது, கர்த்தர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் சுகமாய் குடியிருக்க செய்யும் போது கர்த்தரை தேடிருங்க. பின்னாட்கள் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஒவ்வொரு நன்மையும் கர்த்தரிடத்திலிருந்து வாங்கும் போதும் இருதயத்தில் தாழ்மையுள்ள இருதயத்தோடு அப்பாட்ட வாங்கினப்பா, நீங்கள் தந்தது ஆண்டவரே, நீங்கள் தந்தது இந்த உயர்வுகள், நீங்கள் தந்தது இந்த மேன்மைகள், நீங்கள் தந்தது இந்த ஆகாரம், நீங்க தந்தது இந்த ஆடைகள், நீங்க தந்தது, நீங்க எல்லாம் நான் அனுபவிக்கும்படி எதுவுமே எங்க வீட்டுக்குள்ள வரலப்பா. நீங்க அனுபவிக்காம எந்த நன்மையும் எனக்கு வாக்கிய செய்யல. ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வாங்கும் போதெல்லாம் அந்த சம்பளத்தை உங்க கவர்ல கொடுத்தாலும் சரி, அது உங்க பேங்க்ல மெசேஜா வந்தாலும் சரி, அப்பாவை நோக்கி பாருங்க. கர்த்தரை அனுமதிக்காம நம்ம வாழ்க்கையில எதுவுமே வரல. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேடுறதுல அவன் குறைபட்டதுனால, அவனுடைய இருதயம் மேட்டிமையானதுனால, எப்படி ஆண்டவர் யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை தந்தாரோ அந்த நாட்களுக்கு தக்க நன்றி ஆசாவுக்கு இல்லாம போறதுனால அடுத்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவன் செத்தே போனான் வியாதியில். அதான் வேதம் தெளிவாக சொல்ற, கர்த்தரை தேடின போது காரியம் வாய்த்தது என்று சொல்லப்படுது. தேடுறதுல மட்டும் குறை வச்சிடாதீங்க. இன்னைக்கு வீட்டில் போய் செக் பண்ணி பாருங்கப்பா,
நீங்கள் எதிர்பார்க்கிறபடியெல்லாம் எதுக்காக நான் கர்த்தரை தேடினேன்? என் வியாதி மாறணும்னு தேடினேனா? எனக்கு தேவைகள் சந்திக்கப்படணும்னு நான் தேடினேனா? இல்லைன்னா கர்த்தரை தேடினா தான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சுயநலத்துக்காக தேடினேனா? இல்லை, நித்திய ராஜ்யத்துக்கு போகணும், உங்களை விட்டால் வேறு வழியே இல்லைன்னு சொல்லி நான் தேடினேனா? எப்படி நம்ம தேடணும்? சுயநலத்துக்காக தேடணுமா, இல்லைனா இருதயத்தில் ஆழத்திலிருந்து கர்த்தரை தேடணுமா? கொஞ்சம் நம்ம வாழ்க்கையை செக் பண்ணி பாருங்கள். சங்கீதம் 119 சங்கீதம் 176 வசனத்தை மட்டும் வாசிங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம். தாவீது இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்கிறாரு. சங்கீதம் 119. காணாமற் போன ஆட்டைப் போல வழிதப்பிப் போனேன், உமது அடியேனைத் தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறவேன். இதில் பாருங்க, தாவீது சொல்லுகிறான், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று எழுதின அதே ராஜா சொல்லுகிறான், காணாமற் போன ஆட்டை போல வழிதப்பி போயிட்டப்பா, உமது அடியேனை தேடுவீராக. நல்ல ராஜா, உத்தமமுள்ள ராஜா. ஆனால் நான் காணாமற் போன ஆட்டை போல, மந்தையில் சேராத ஒரு ஆட்டை போல வழிதப்பி போயிட்டேன் ஆண்டவரே. எங்கேயோ போயிட்டேன், என் ட்ராக் மாறிட்டு, என் ரூட் மாறிட்டு. நான் முந்தி மாதிரி உண்மையாக நான் தேடலை, முந்தி மாதிரி துதிக்கலை, முந்தி மாதிரி ஆராதிக்கலை, முந்தி மாதிரி தேவ சமூகத்தில் அப்படி வாஞ்சியோடு நான் காத்திருக்காது போல தெரியுது. என்னை தேடி கண்டுபிடிப்பீங்களா? உள்ளத்தின் ஆழத்தில் ஜெபிக்கிற ஜெபம் தேவனுடைய பிள்ளைகளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. தேடுவீராக. அவரே ஒளிஞ்சிக்கிட்டு, சில பிள்ளைங்க சொல்லும்ல, நான் எங்கே இருக்கேன்னு கேட்கும். குட்டி பிள்ளைங்களா இருக்கும்போது எங்கேயாவது ஒளிஞ்சிக்கிட்டு நம்ம தேடி அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும். அதுபோல் ஒரு சின்ன பிள்ளை போல தாவீராஜா ஆண்டவற்றை போய் கேட்குறாப்பா, ஒரு ஆட்டை போல நான் எங்கேயோ போயிட்டேன், என்னை தேடி கண்டுபிடிச்சிருவீங்களா? மறுபடியும் உங்கள் வழியில் கொண்டு நிறுத்திடுவீங்களா? இந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தரட்டும். நம்ம கூட காணாமற் போன ஆட்டை போல, சிலர் பைபிள் ஸ்டடிக்கு வராமல் காணாமல் போயிட்டோம், உபாஜங்களுக்கு வராமல் காணாமல் போயிட்டோம், தேவ பிரசன்னத்தில் நிற்க வேண்டிய நேரத்தில் நிற்காமல் காணாமல் போயிட்டோம், தேவ சமூகத்துக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதை கொடுக்காமல் காணாமல் போயிட்டோம். ஆண்டவரே, தேடி கண்டுபிடிச்சிருங்கப்பா, தேடி வீராக தாவீது சொன்னது போல என்னை தேடி கண்டுபிடிச்சு உங்கள் சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்திருங்கப்பா. இனி உண்மையா தேடுவேன் ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேடுவேன் ஆண்டவரே. முறுமுறுக்க மாட்டப்பா, குறை சொல்ல மாட்டப்பா ஆண்டவர், ஏன்னு சொல்லி கேள்வி கேட்க மாட்டப்பா. இந்த 8வது மாதம் முழுதும் நான் கர்த்தரை தேடுவேன். நான் தேடுகிற தேட்டமே எனக்கு காரியத்தை வாய்க்க செய்யும். அதிகாலை எழும்பும்போது அப்பாவும் முகத்தை ஆசையாக பார்ப்பேன், பகற்காலத்தில் அப்பாவுடைய முகத்தை ஆசையாக பார்ப்பேன் ஆண்டவரே. காலத்தில் விழித்திருந்து தேவ சமூகத்தில் காத்திருப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு வேணும். என்னைக்கும் தானே தூங்குறோம், என்னைக்கும் தானே தேவ படுத்து நல்லா நித்திர பண்ணுறோம். என்றைக்காவது ஒரு நாள் அவருடைய பிரசன்னத்துக்காக ஏங்கி, அவருடைய அன்புக்காக ஏங்கி, அப்பாவை ஆசாசையாக தேடி ரொம்ப நேரம் ஜெபிச்சுட்டே இருங்க. ஜெப குறிப்பில் சொல்லிகிட்டே இருங்கன்னு சொல்லலை, ஒரு அந்நிய பாஷையை பேசிகிட்டே இருங்க. அந்த அந்நிய பாஷையை அப்புறம் பேச அது உங்களுக்கு பாடலாக மாறிடும், பாட்டாவே வரும் உங்களுக்கு அந்நிய பாஷை. தமிழ்லேயே உங்களுக்கு சிலரை பாட முடியாது, அப்படியெல்லாம் கர்த்தர் பாடல்களை தருவார் அந்நிய பாஷையில். அப்படி பாடும்போது ஒரு தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பும், தெய்வ மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை தேடிருங்க. தேவனுடைய பிள்ளைகளை வார்த்தையை முடிக்க போகிறேன். கர்த்தரை தேடாத பட்சத்தில் இளைப்பாறுதல் வராது, கர்த்தரை தேடாத பட்சத்தில் காரியம் வாய்க்காது. ஏன் காரியம் வாய்க்கல? ஏன் எனக்கு இந்த நன்மை நடக்கல? ஏன் இந்த கண்ணீர்? ஏன் இந்த உபத்திரவம்? ஏன் இந்த பலவீனம்னு அடிக்கடி கேள்வி கேட்டோம். ஆனால் என்னைக்காவது கர்த்தரை தேடினதில் குறைவுள்ளவளாக இருக்கிறேனேன்னு சொல்லி ஒத்துக்கொள்ள நம்ம தவறிட்டோமே. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்தில் 7 மாதம் செஞ்ச தப்பை செய்ய வேண்டாம். பிறந்த நாள் முதல் நம்மளை ஆதரித்து வந்த நல்ல தகப்பன் இந்த புதிய மாதத்தில் நம்மளை நேர்த்தியாய் கொண்டு வந்து கர்த்தர் சேர்த்திருக்கிறாரே. ஆண்டவர், இந்த மாதத்தில் அதிகமாக தேடுவேன். சர்ச்சுக்கு வரும்போது மட்டுமல்ல, வேலைக்கு போகும்போது உங்களை தேடிட்டே போவேன், வண்டியில் போகும்போது உங்களை தேடிட்டே போவேன், நடந்து போகும்போது தேடிட்டே போவேன். அப்படி என்னைக்காவது நான் தேடாமல் தொலைஞ்சிட்டேன்னா, தாவீதை போல என்னை தேடி கண்டுபிடிச்சிருங்கப்பா. தேடி கண்டுபிடிச்சிக்கும் போது கர்த்தர் சிலர் அடிச்சும் கொண்டு வருவார், சிலர் சிரிச்சித்து கொண்டு, பரவாயில்ல, நீ அவர் எப்போல்லாம் நம்மளை உடைக்கிறாரோ அப்போல்லாம் நம்மளை உருவாக்குறாரு. ராத்திரி ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுத்தார். சில உடைவுகளுக்காக நான் தேவ சமூகத்தில் நான் அழுது கொண்டிருந்தேன். ஆண்டவற்றை நான் அழுத போது கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுத்தார். அப்பொழுது ஆண்டவற்றை சொன்னேன், அப்பா இதுக்கு தான் உடைச்சிங்களா? ஒரு பிரசங்கத்தை தருவதற்கு தான் உடைச்சிங்களா? இந்த வசனத்தை சொல்லி தேவ பிள்ளைகளை ஆறுதல் படுத்துவதற்கு தான் உடைச்சிங்களான்னு சொல்லி கர்த்தர் சித்தமல்ல வருகிற நாட்கள் அந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருப்போம், கர்த்தரை தேடுவோம், உண்மையா தேடுவோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேடுவோம், வைராக்கியமா தேடுவோம், அன்பு நிமித்தம் தேடுவோம், பாசத்தின் நிமித்தம் தேடுவோம், ஆசாசையா தேடி பார்ப்போம். நீங்களே சொல்வீங்க, இந்த மாதம் முடியும் போது இந்த 7 மாதமாக கர்த்தரை தேடுறதில்ல, உள்ள பலனை நான் அனுபவிக்காமல் விட்டுட்டேனே. நேரத்துக்கு தகுந்தாற்ப நல்லா இருந்தால் கர்த்தரை தேடி வருவோம், சுகமாக இருந்தால் கர்த்தரை தேடி வருவோம், வேலையெல்லாம் முடிச்சுட்டா கர்த்தரை தேடி வருவோம். இந்த மாதம் அப்படி இல்லை. சமையலே பண்ணாமல் இருந்தாலும் உங்களை தேடி வந்துடுவேன் ஆண்டவரே. குழம்பு கொதிச்சுட்டு இருந்தாலும் ஆஃப் பண்ணி போட்டு தேடி வருவேன்ப்பா. என் பிள்ளைகளுக்கு சுகம் இல்லாமல் இருந்தாலும் கூட்டிட்டு நான் தேடி வருவேன் ஆண்டவரே. அனுகூலமற்ற சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில் இருந்தாலும் கர்த்தரை தேடுவேன் ஆண்டவரே. கர்த்தரை தேடுங்க, காரியம் வாய்க்கும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவள அவர் கைவிடுகிறதே இல்லையா.
தேடலாம். கர்த்தரை தேடுக்கு ஒரு நன்மை குறைபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். நிறைய வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கு வசனம். வேதத்தில் சொல்லப்பட்டது யாருக்கு? கர்த்தரை தேடுகிறவளுக்கு. தேடாதவங்களுக்கு இல்லை, தேடாதவங்களுக்கு இல்லை. என்ன தேடுறவங்களை தானே நான் நேசிக்க முடியும்னு ஒரு தகப்பன் சொன்னது என்னை யோசிக்க வச்சுச்சு. அப்போ நினச்சேன், ஒரு தகப்பனே என்னை தேடுற பிள்ளைகளை, அப்பா நல்லா இருக்கிறீங்களா, அம்மா நல்லா இருக்கிறீங்களான்னு ஆசையாக விசாரிக்கிற பிள்ளைகளை பெற்றோட இருதயம் நாடுகிறது போல அப்பாவும் அதான் சொல்கிறாரு. தேடி வந்திருக்கிறோம்ல, இந்த புதிய மாதத்தில் எல்லாரும் முழங்கால் படிடலாம். தேடி வந்துட்டோம்ல, தேடி வந்துட்டீங்கல்ல. கண்ணீர்கள் தான், உடைவுகள் தான், பலவீனங்கள் தான், ஆனால் தேடி வந்துட்டீங்களே. பயப்படாமல் போங்க, பயப்படாம போங்க. கர்த்தரை மட்டும் தேடுங்க. வேற ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்ய சொல்லல. கர்த்தரை மட்டும் தேடுங்க. வாசல்கள் திறக்கும். பூட்டப்பட்ட அதே வாசல் உனக்காக திறக்கும். தெய்வ பிள்ளையே, உன் பலவீனம் மாறும், உன் வருத்தம் மாறும். எங்கெல்லாம் நின்று மறைஞ்சு 7 மாசமா நீ அழுதியோ, ஓ ரபலபோ சகதன மரியாந்தரா, அந்த கண்ணீர் உனக்கு ஆனந்த களிப்பா மாறும். கர்த்தர் சொன்னதுதான் உன்னோடு சொல்லி இருக்கிறேன். நீ தேடி மட்டும் பார்த்துரு. நீங்களே வந்து என்கிட்ட சொல்வீங்க, கர்த்தரை தேடும் போது எல்லாம் என் வாழ்க்கையில் அனுகூலமாக மாறிட்டே இருக்கு. மாற வேண்டியது மாறும், திறக்க வேண்டியது திறக்கும், வர வேண்டியது வரும், நீ எதிர்பார்த்த நன்மைகள் வரும், சுக வாழ்வு துளிர்க்க வேண்டியது துளிர்க்கும். தேவ பிள்ளையே, ஓ ரபலபோ சந்தர, எல்லாரும் சொல்லி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, கர்த்தரை தேடுவோம். ஆண்டவரே, காரியங்களுக்கு வாய்க்கும்பா. நான் கர்த்தரை தேடுவேன், எனக்கு காரியம் வாய்க்கும். நாங்கள் கர்த்தரை தேடுவோம், எங்களுக்கு காரியம் வாய்க்கும். எல்லாரும் சொல்லி ஜெபிங்க. ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, நாங்கள் இந்த மாதத்தில் கர்த்தரை தேடுவோம். நானும் என் கணவனும் கர்த்தரை தேடுவோம். நானும் என் மனைவியும் கர்த்தரை தேடுவோம். நாங்களும் என் பிள்ளைகளும் கர்த்தரை தேடுவோம்.